friends, welcome to Samayal Bhavan. இன்னைக்கு நம்ம பேக்கரியில வாங்கக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கேக்கை நம்ம டிஃப்ரெண்டான மெத்தட்ல செய்ய போறோம். அப்பதான் பேக்கரியில வாங்குற மாதிரி நல்ல சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கும். சமையல் பவனை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு நான் அன்னைக்கு ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதுல நம்ம வெள்ளை கருவை தனியாவும் மஞ்சள் கருவை தனியாவும் எடுத்துக்கணும். மஞ்சள் கருவை நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா லைட்டான மஞ்சள் கலர் வரணும், கொஞ்சம் நுரைச்சு வந்திருக்கும். இப்ப வெள்ளை கருவை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல அடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நுரைச்சு வரும். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா நுரைச்சு வந்திருக்குன்னு. இதுல ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம கலந்து வச்சிருக்க மஞ்சள் கரு பாட்டு இருக்குல்ல, அதுல 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் விஸ்க வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. பால் எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆயிருக்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு பவுடர்டு சுகர், சர்க்கரையை மிக்சியில பொடி பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சளிச்சுதாங்க சேர்த்துக்கணும். இப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் அதுல இருக்க கட்டிகள்லாம் வரும். மாவு நல்லா சாஃப்டா பிளெண்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்டுலா வச்சு நல்லா மடிச்சு விடணுங்க. இந்த மாதிரி மடிச்சு விடுங்க, ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க. இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு விடதான் நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி வரும். இது கொஞ்சம் திக்கா தான் இருக்கும். நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் மாவு பதத்துக்கு வந்துடும். முட்டையோட வெள்ளைக்கருவை இதுல சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கு அப்புறம் பொறுமையா மடிச்சு விடணுங்க. முட்டையோட வெள்ளைக்கருல கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் இந்த கேக்கை வந்து நல்லா சாஃப்டா கொண்டு வரும். நல்லா இந்த மாதிரி மடிச்சு மடிச்சு விடுங்க. அப்பதான் கேக் நல்லா ஃபிளஃபியா சாஃப்டா வரும். பேக்கரியில பண்ற கேக் மாதிரியே ஸ்பாஞ்சியா இருக்கும். இந்த வெள்ளைக்கரு சேர்த்ததுக்கு அப்புறம் மாவு கரெக்டான கேக் பதத்துக்கு வந்துடும். இப்ப நல்லா கலந்தாச்சு. இதை இப்ப நம்ம பேக் பண்றதுக்கு பேக்கிங் பேன்ல மாத்திக்கலாம். ஒரு அலுமினியம் பேன் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்ல எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் எண்ணெயை வந்து லைட்டா தொட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஓரங்கள் நடுவுல எல்லாத்தையுமே வந்து நீங்க எண்ணெயால தடவிக்கோங்க. இது கொஞ்சம் மைதா மாவு வச்சு டஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவை இந்த மாதிரி லைட்டா தூவி விட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரப்பி விட்டுக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா கேக் பேட்டர், அதை எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இந்த பேனுக்கு காவாசி மாவு நீங்க சேர்த்தா போதும். பேக் பண்ணும்போது கேக் நல்லா உப்பி மேல வரைக்கும் வந்துடும். இது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. அப்பதான் எல்லா சைடும் சரிசமமா பரவும். ஒரு பெரிய குக்கர்ல தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. அதை 5 நிமிஷம் போல ப்ரீ ஹீட் பண்ணிருங்க. அப்புறம் ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம கலந்து வச்சிருக்க மாவை உள்ள வச்சிடலாம். குக்கர்ல கேஸ்கெட்டும் போட தேவையில்லை, விசிலும் போட தேவையில்லை. நல்லா மூடி வச்சு ஒரு 35ல இருந்து 40 நிமிஷத்துக்குள்ள நம்ம கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். இங்க பாருங்க எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நீங்க குத்தி பாத்தீங்கன்னா மாவு ஒட்டாம வரணும். இதுதான் கேக்கோட பதம். இதை எடுத்து நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கத்தியை வச்சு ஓரங்களை லைட்டா குத்தி விடுங்க. அப்பதான் கேக் வந்து நம்ம தட்டும் போது அழகா விழுகும். இப்படி கவுத்தி வச்சு நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இங்க பாருங்க கேக் ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப பாத்தீங்களா பேக்கரியில பண்ற மாதிரியே எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் தெரியுது பாத்தீங்களா? இதெல்லாம் வெள்ளைக்கரு நம்ம அடிச்சோம் இல்லையா, அதனால நல்ல சாஃப்டா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.